சார் இப்போது காதிரைச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் பேஷண்ட்டை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கடந்த 5 ஆண்டு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அலோபதி மெடிசன் பல மெடிசன் எடுத்திருக்காங்க. பட்டு அவங்க காதுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குதே தவிர, அது சரியாக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலரும், சிலர் வந்து வேறு எங்கேயோ ஏதோ பேசுகிறாங்க, அது என்னுடைய ஆத்மார்த்தமா இருக்குது, என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அதிகபட்சமாக தன்னுடைய அம்மா அப்பாவே வேண்டாம், உண்மையானவங்க எனக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெறுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு ஓசை அல்லது ஒரு குரல், தொடர்ச்சியான ஒலி காதில் இரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாதிப்பு அப்படிங்கிறது சில விஷயத்தில் மற்ற மருத்துவத்தால் சரி செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. இந்த பாதிப்பு ஏன் வருது? காதிரைச்சல் பாதிப்பிற்கும் கர்மாவிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அப்படி இதை பற்றி சொல்லுங்கள் சார். டிட்டனஸ் என்கின்ற காது இரைச்சல் நோய். இந்த காது இரைச்சல் நோய்க்கு அலோபதியில் மெடிசன் கொடுப்பாங்க, ப்ளஸ்ஸு காதுக்கு ஆயில் கொடுப்பாங்க. பெரும்பாலும் அது க்யூர் ஆகிறதில்ல, அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரிந்ததை கட்டுப்படுத்துறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரிந்ததை கட்டுப்படுத்துறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டுமே பார்த்துட்ருக்கணும். இதை விட்டுட்டு இதுக்கு ரூட் காசான கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இது இருந்தாலும் வெளில வந்துடும். ஸோ காது இரைச்சல் அப்படின்றது காதில் வர்ற சில பிரச்சனைகளாக வர்றதுன்னு வெளிப்புற உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து 7 அடுக்குகளால் ஆனது. ஆறான்னு நம்ம கேள்விப்படும், தமிழில் வந்து ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஒளிவட்டம் என்கின்ற ஆறா வந்து நம்ம பாடி சுற்றி இருக்குது. அது 7 லேயர்ஸாக இருக்குது. நம்ம பாடி இந்த ஃபிசிக்கல் பாடி சென்டரில் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் பாடி விட்டு அடுத்த பாடி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 6 7 இருக்கும். இந்த 7 வகையான அந்த ஆறாவின் பகுதிகளை குறிக்கிறது தான் கோயில்களில் வந்து 7 பிரகாரங்கள் இருக்குது. இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்குவோம், பெரிய பெரிய கோயில்கள் எடுத்துக்குவோம், 7 பிரகாரங்கள் இருக்கும். அந்த 7 பிரகாரங்களில் அந்த 7வது பிரகாரம் 6 5 4 3 2 1 உள்ள வருவது மூலஸ்தானம் வரும். அப்போ 7வது பிரகாரம் அப்படின்றது அடுத்தது 6 அடுத்தது 5 அப்படி ஒன்றுனா குறைச்சிக்கிட்டு வரும். இந்த 7 சேர்ந்து தான் 6ஆகும். நம்மளை சுற்றி அந்த லேயர் இருக்குது. அந்த லேயருக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த உடம்பு மட்டும் பார்த்துட்ருக்கோம். இப்போ சில காரணங்களால் இந்த 6ஆவோட ஓட்டை விடும். அது நிறைய விஷயம் இருக்குது, அது பின்னாடி பேசும். டியூ டு சம் வேரியஸ் ரீசன்ஸ் அந்த 6ஆவோட ஓட்டை வீழுது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் வேறு உலகங்களோட தொடர்பு வந்துடும். இப்போது ஒரு பலூனுக்குள்ளே இருக்கும், பலூனில் ஒரு ஓட்டை போட்டுச்சுன்னா பலூன் வெடிச்சிடும் இல்லையா? இப்போ நம்மளை சுற்றி பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பலூன், 2 பலூன், 3 பலூன், அதே மாதிரி 7 பலூன் இருக்குது. அந்த 7வது பலூன் வெளியே இருக்கும் நம்ம பாடியில் எல்லாருக்குமே. அப்போது உள்ள இருக்கும். இப்போ இதை ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற வெளி உலகத்தில், கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த உலகத்துலேயும் நம்மளை மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்க பேசுறது நமக்கு கேட்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடர்ன் அலோபதிக்கு இது தெரியாது. யோகா விஷயங்களுக்கு தெரிஞ்ச சித்த புருஷர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். யோக ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அப்போ கண்ணுக்கு தெரியாத இருக்கின்ற அந்த உலகத்தோட நம்ம கான்டாக்ட் வந்துடும்போது அவங்க பேசுறது நமக்கு கேட்கும். ஆனால் இவங்களுக்கு புரியாது, மற்றவங்க இவனோட பயிற்சிக்காரனோட பேசிட்டு இருக்கானேன்னு. அந்த உலகத்தில் ஒரு சவுண்டு வரும். இப்போ எப்படி நாசாவில் பார்க்குறாங்க, விண்வெளியில் போனால் ஓன்ற சவுண்டு இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். நம்மால் சொன்னால் கேட்க மாட்டான், நாசாவில் சொல்லியிருக்கான். அங்கே போனால் அந்த ஓங்காரம் சவுண்டு அங்கே இருக்குது. இந்த ஓங்காரம் சவுண்டெல்லாம் கண்டுபிடிச்சி இந்து மக்கள் வந்து அதை ஓமாக சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஆமேன்றாங்க. இந்த விஷயங்கள் வந்து அந்த ஓம்ன்றது ஓங்காரம் சவுண்டு வந்து எப்படி வெளியில் வருதோ அதே மாதிரி வெவ்வேறு உலகத்தில் இருக்கிற சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்கும். டிஃப்ரெண்டாக சவுண்டு கேட்கும். அப்போது நம்ம இன்டர்னலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து இன்டர்னலாக நம்ம சில மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம்.
அந்த மூலிகை மருந்துகள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த 6வது இருக்கிற அந்த ஹோல்ஸை அந்த பிளாக்கேஜஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடும். அதை பிளாக் பண்ணணும் நாம். அது வந்து டியூ டு சம் வேரியஸ் ஓட்டை விழுந்துச்சு. அந்த ஓட்டை விழுந்தனால அந்த சவுண்டெல்லாம் இங்கே கேட்குது. அங்கே பேசுறது இவங்களுக்கு கேட்கும், அங்கே போகிற சவுண்டு, அங்கே நடக்கிற சவுண்டு இவங்களுக்கு கேட்கும். சில டைம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். பயந்துருவாங்க இவங்க. உடனே இவங்க சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போவாங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவார், இவங்க ஏதோ மென்டலி ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க, ரொம்ப டிஜெக்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அதை பற்றின மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது போய் உள்ளே போய் ஹார்மோனியம் பேலன்ஸ் பண்ணி ஹார்மோனில் நிறைய ப்ராப்ளத்தை பண்ணி அது பர்மனெண்ட்டான ஒரு நோயாளியை மாற்றிவிடும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாற்றி அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாறிடுவார். மனநிலை உடல்நிலை முழுவதும் பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாறிடுவார். இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. டியூ டு வேரியஸ் ரீசன் வெளியுலக தொடர்புகள் இவருக்கு கிடைக்கிது. அந்த வெளியுலக தொடர்புகளுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இவர் ஒரு மாதிரி ஆகிடுறார். அதான் ரீசன். அப்போ நாம் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணும், உள்ளுக்கு மருந்து கொடுக்கணும், காதுக்கு ஒரு ஆய்வு கொடுக்கணும். இது இல்லாமல் யோக முறையில் சில பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த யோக முறையான சில பயிற்சிகளையும் பண்ணிவிட்டு இந்த மருந்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஆய்வையும் போட்டாங்கன்னா 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் கூட அது சீல் ஆகிடும், அரெஸ்ட் ஆகிடும், அந்த சவுண்டு வராது. இதுதான் வந்து காதெரிச்சல் நோய்க்கு சரிபற்ற முறை. வெளியுலக தொடர்பை உள்ளே வராமல் கட் பண்ணணும். சில பேருக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துடும். அப்போ இந்த உலகத்தினுடைய ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். பூர்வ ஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கு ஞாபகம் வந்தால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் இறைவன் கருணை உள்ளவன் பழைய ஜென்மத்தையெல்லாம் மறைச்சிடுறாரு, இந்த ஜென்மத்தை மட்டும் ஞாபகம் வைக்கிறார். ரெண்டும் மீங்களாயிட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி அந்த வெளியுலக தொடர்புகளை கட் பண்ணிடுறாரு. நம்ம சேஃபாக இருக்கணும். அந்த வெளியுலக தொடர்புகள் வந்து நமக்கு உள்ள நம்மளே மீறி ஏதோ ஒரு காரணம் வரும்போது நம்ம இது மாதிரி ஆகிடும். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். இந்த டிக்னஸ் இரைச்சல் நோய் வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் சித்தருடைய அறிவுரையின்படி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா 100% க்யூரபிள், நார்மல் ஆகிடும். பட் 3 to 6 month ட்ரீட்மெண்ட் இஸ் சேனல். அது போதும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்து எடுக்கிற மாதிரி தான் 100% பண்ணலாம். டாக்டர் இளம் வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் வரணும், வீட்டு